ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசி லவ்வர்ஸ். இன்றைக்கான எபிசோட் என்னென்னு பார்க்கலாமா? மொட்டை மாடியில் உட்காந்து 3 பேரும் ஒரு கதை சொல்லிகிட்ருக்காங்க. முத்து வந்து கதை சொல்லிகிட்ருக்காங்க. ஒரு பையன் மருமக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை எனக்குமே புரியல. உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லுங்கள். உங்களுக்கு அப்புறமா ரவி சொல்கிறான், போதும்டா, என்னால் முடியலடா, தலையே சுற்றுற மாதிரி இருக்குடா, அடித்த சரக்கே இறங்கின மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு. மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு சரக்குலாம் இருக்குல்லடா, இவன் சொன்ன கதை தான் மண்டையில் ஓட்டிகிட்டு இருக்குது, இதனாலே எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது, போதும்டா. அப்போ நான் காலைல சொல்கிறேன், ஐயோ வேணாம்ப்பா, போதும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காலைல பார்த்தா ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு சுஷீலா அம்மா தான் அமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் வேலைக்கு வர சொன்னேன், வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் பேசுகிறாங்க. நான் தான் வந்திருக்கேன், எனக்கு மினிமம் வந்து ஒரு 10,000 வேணும், சம்பளம் மினிமம் 10,000. நான் இதுக்கு முன்னாடி ஐடியில் வேலை செஞ்சேன், நான் அதனால் எனக்கு ஐடி ரூல்ஸ்லாம் தெரியும், எனக்கு சனி ஞாயிறுனா லீவ் வந்துடணும், எனக்கு வந்து ரொம்ப நேரம் அப்படி உங்களை பார்த்து பேச கஷ்டமாக இருக்குது, குனிஞ்சு கழுத்து வலிக்குது, ஒன்று நானும் உட்காரணும், இல்லை நீங்கள் ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ உட்காரலாம் வேணாம், நானே ஏந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஏஞ்சிடேன்னு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இந்த மாதிரி இதில் சொல்லிகிட்ருக்கான் அந்த லேடி, எனக்கு வந்து 10,000 வரணும், எனக்கு சனி ஞாயிறு லீவ் வரணும், முக்கியமாக இந்த வீட்டில் மருமகளாக யாரும் இல்லையா, அப்போனா நீங்கள் எனக்கு வந்து காவலுக்கு வந்து நீங்கள் இருக்கணும், அதுக்கு என்ன உங்களுக்கு செக்யூரிட்டி வைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறேன். எனக்கு செக்யூரிட்டிலாம் தேவையில்லை, நான் உள்ளே சமைக்கும் போது நீங்கள் வந்து எனக்கு வெளியே நிற்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா மருமகளே இல்லை, இந்த வீட்டில் யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது, கொஞ்சம் அப்பா அம்மா நான் வந்துட்டா அவ்வளோதான், எவன் எப்படி இருப்பானே தெரியாது அப்படின்ட்டு அப்போ நடக்கிறத அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த லேடி சொல்லணுன்னே விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. சமையல்லாம் சரி எப்படி பண்ணுவேன், நான் வெஜ்ஜும் சரி நான்வெஜ்ஜும் சரி எல்லாமே எனக்கு கற்றுப்படி, இப்படி பார்த்து அப்படி பண்ணி இப்படி முடிச்சிடுவேன், அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுதான் சொல்லிகிட்ருக்காங்க. உனக்கு எங்கள் அம்மா செக்யூரிட்டியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முத்து சொல்கிறாங்க, எல்லாருமே மீனா மாதிரி வந்துடுவாங்களா, மீனா தான் உங்களுக்குலாம் வேலைக்காரி மாதிரி தெரியவேல, இப்போ உண்மையான வேலைக்காரி வந்து எவ்வளோ இதுவாக சொல்கிறா, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து அமைதியார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து, இந்த மாதிரிலாம் நீ ரொம்ப பேசுகிற, என் பசங்களை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப கண்டிஷன்லாம் போட்டால் நீ ஒன்றும் வேலைக்கு வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுவான். சரி தான் போமா அப்படின்ட்டு அவ்வளோ கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் விஜய் வந்து நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, வேலைக்காரிக்கு இந்த ஆள் பார்த்து இதெல்லாம் வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாமே மீனா மாதிரி வந்துடுமா, மீனாவுக்கு மட்டும் நீ மரியாதை கொடு, உனக்கு உயிரையே கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவளை உயிரை கொடுப்பா, அவள் உயிரை தான் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து போய்ட்டு மீனாவை பார்த்துட்டு வண்டி ஓட்டலன்னு போவாங்க. அப்போ மாமாவுக்கு சாப்பாடு பண்ணியிருக்கேன், எடுத்துகிட்டு போங்க இதை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். ஆமாம், இன்றைக்கி ஒரு கதை நடந்துச்சு, ஒரு வேலைக்காரி வந்து இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டு, நீ இருந்திருந்தால் இந்த இதுவே இருக்காது. ஆமாம், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க, அவங்க நல்லா சாப்பாடு பண்ணுவாங்க, நீங்கள் இது அவங்க இந்த ஆளை வந்து நான் வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் மீனா, நீ தான் எனக்கு வரணும், அந்த லேடினால் ஒரு வேளை நல்லா சமைச்சிச்சா உன்னை கூப்பிட மாட்டாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த வீட்டுக்கு வெறும் வேலைக்காரி தான், நான் உங்களுக்கெல்லாம் நான் நான் உங்கள் பொண்டாட்டி, வீட்டுக்கு மருமக அதெல்லாம் இல்லையா, நீங்களும் அப்போ என்னை வேலைக்காரியாக தான் பார்க்குறீங்களா, அந்த வீட்டில் எதுவும் வேலை செய்யலைனா தான் என்னை கூப்பிட்றீங்க, அப்போ வேலைக்காரி தான் நான் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரேன், மருமகளாக உங்களுக்கு நான் ஞாபகம் வரல அப்படின்னு மீனா கோவம் வந்துடுது. அது பற்றி பேசிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் முத்து வந்து காலையும் விழுறான், அப்போ கூட மீனாவுக்கு வந்து கோவம் போல். அதுக்கப்புறமா தோப்பு கரணம் போடுறான் முத்து. அப்போ வந்து மீனா சிரிச்சிட்டு அதுக்கப்புறமா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு வெளியே போகும்போது ரூமில் போய்ட்டு கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் வாசலில் வந்து கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. அதுக்கப்புறமா சரி இதுக்கப்புறமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், நான் உனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, நீ சிரித்தா தானே எனக்கு நல்ல கஸ்டமர் வருவாங்க, அந்த நல்ல கஸ்டமர் வந்தால் தானே நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, நீ முறைச்சிட்டே இருந்தால் எனக்கு சேலரி வராது, எதுவுமே வராது, நல்லா சிரித்து என்னை வழி அனுப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்புறம் சிரித்து கிஸ் பண்ணி தான் மீனா வந்து அனுப்புவான் முத்துவை வெளியில். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்ருப்பாங்க, சும்மா நார்மலாக பேசிகிட்ருப்பாங்க, அதெல்லாம் அப்படியே சவுண்ட்லாம் கம்மி பண்ணிடுவாங்க, நார்மலாக பேசிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரவி வந்து புதுசாக ஒரு டிஷ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க, பன்னீரும் சீஸும் கலந்த மாதிரி லாலிபாப் மாதிரி, குழந்தைங்களுக்குலாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதியை சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, உனக்கு நல்ல க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நீ இன்னும் நல்லா வருவ, உன்னை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்ருதியும் ரவியை பாராட்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சுருக்க அப்படின்ட்டு, ஸ்ருதி ஸ்பைசி பன்னீர் சீஸ் லாலிபாப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு என் பேர் வச்சுருக்கா அப்படின்னு அப்போ வந்து ரவி சொல்லுவான், நீயும் இது மாதிரி தான் வெளியே
பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக மொறுமொறுன்னு வெளியே இது முள் மாதிரி இருந்தாலும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னோடனே 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. இது புகழ்கிற மாதிரியும் இருக்குது, மட்டம் தட்டுற மாதிரியும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அப்போ வந்து மீனா வருவா கடகடன்னு வந்துட்டு, ஒரு ப்ராப்ளம் அப்படி என்னாச்சு நீ ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு ரவி கேட்கும்போது சொல்லுவான், அந்த நீத்து இருக்கால அவள் வந்து புதுசாக பூக்கடை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ட்டு. பூக்கடைக்கும் நீத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு, இந்த ஹோட்டலுக்கும் நீத்துக்கூட தான் சம்மந்தம் இல்லை, ஆனால் அவள் ஆரம்பிச்சிருக்கால, இதெல்லாம் ஒரு விஷயமா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பான். அவளா சிந்தாமணி கூட வந்து சிந்தாமணி தான் பூ சப்ளை பண்ணுறாளாம், அதே மாதிரி பூக்கு அந்த கடைக்கு என்ன பேர் வச்சுருக்கா தெரியுமா, ரவின்னு வச்சுருக்கா, அதனால் இதுதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு மீனா சொல்வாள். ரவியா? ரவி நான் மட்டும்தான் இருக்கானா, நீ விடு ஸ்ருதி அப்படின்ட்டு. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ரவி நீ தானே, நீ ஏன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க, நீ இல்லை நம்ம போய் கேட்கலாம், நான் வர முடியாது, நான் வந்தேன்னா அத்தைக்கு பிடிக்காது, நீங்கள் போய் அத்தைக்கிட்ட சொல்லுங்கள், அத்தை வந்து சிந்தாமணிகிட்ட சொல்லுவாங்க, எதாக இருந்தாலும் அவங்க டீல் பேசிப்பாங்க, சிந்தாமணி குணம் பற்றி நான் அத்தைக்கு தெரியல, இது போய் சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நான் போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ருதியும் கிளம்புவா. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ வரும். தேங்க்யூ, பாய்.